வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பால் சர்பத். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். நான் ஆவினில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அந்த பிராண்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பால்கோவா வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா கடைகள்லேயும் இந்த மாதிரி கிடைக்கும்ல, சின்ன சின்ன கவரில். அந்த மாதிரி பால்கோவா தான் நான் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட அது கிடைக்கல அப்படின்னா மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா அதை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல, அதை ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மாதுளம்பழம் கொஞ்சம், அப்புறம் முந்திரி, பாதாம், உங்கள்கிட்ட எந்த மாதிரி நட்ஸ் இருக்கோ அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புடிசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை ஒரு 100 கிராம், அப்புறம் சப்ஜா விதைகள் அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் அது ஊறினா போதும். இப்போ நம்ம அந்த பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஊற்றி நம்ம காய்ச்சணும். நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிரும் அப்படிங்கிறதுனால அடிப்பிடிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்ம அப்பப்போ இது இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஃபுல் ஃபேட் மில்க் இல்லை, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பால் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு நீங்கள் இந்த ரெசிபி செய்யணும். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் போல் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஆடை வந்து படியக்கூடாது. ஆடை படியாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பால்கோவா, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பால்கோவா வந்து நல்லா கரையணும். ஸோ கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி நல்லா அதை கரைச்சி விட்டுடலாம். இப்போ வந்து பால்கோவா வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து நம்ம இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுடுங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்தோன்னே இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ அந்த பாலோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்த சப்ஜா சீட்ஸை இதில் போட்டுக்கலாம். நான் இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கும் போது அதை நான் ஊற போட்டேன். முடியும் போது கரெக்டாக அதை ஊறி வந்துடுச்சு. இது ஊறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க எடுக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, பாதாம், ஆப்பிள், மாதுளம்பழம், இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபியே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். இது வந்து சூடாக வேணும் அப்படிங்கிறவங்க சூடாக கூட குடிச்சிக்கலாம். ஆனால் இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணணும். அதுதான் சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நீங்கள் உடனே கொடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா அந்த ஐஸ் க்யூப் போட்டுட்டு நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து குடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. பசங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல்கட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.